Hi friends, welcome back to my channel. போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ரியாக்ட் அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கிரியேட் பண்ண ரியாக்ட் அப்ளிகேஷனை அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அதோட ஃபைல்ஸ்லாம் எப்படி இப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேக் ப்ராசஸ் எப்படி இப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த டெமோ அப்படின்ற நான் கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்டுடைய ஃபோல்டரு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ், பப்ளிக், எஸ்ஆர்சி அப்படின்ற ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் ஷாலோவாக ஒரு டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து திரும்ப நம்ம அந்த கோடுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போது நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துப்போம், ப்ரௌசராக இருக்கட்டும் இல்லை ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நம்ம வந்து சும்மா ஒரு சிம்பிளாக அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சிம்பிளாக பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய க்ரோம் பேஜ் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு டிஸ்பிளே தெரியும். ஸோ நீங்கள் கூட நிறைய செக் பண்ணியிருப்பீங்க க்ரோமில் வெப்சைட்ஸ், அப்புறம் இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரியாக்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி தான். அது வந்து ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ தான் நமக்கு. ஸோ இதுமாதிரி ரியாக்ட் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, ரியாக்ட் இருக்குது, வியூ அப்படின்றது இருக்குது, ஸோ ஆங்குலர் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி பாப்புலர் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரியாக்டில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோமில் நமக்கு தெரிகிறது எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா, இந்த index.html அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளேருந்து தான் வரும். ஸோ இதுக்கு டேட்டாஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, index.js அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் வரும். இதுக்கும் டேட்டாஸ் எங்கேருந்து வருதுன்னா, இதுதான் வந்து மெயின் app.js அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாமே இந்த க்ரோம் வரைக்கும் போகும். ஓகேவா? அப்போ தான் நம்மளால் அந்த வெப்சைட்டோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்புக்குள்ளேருந்து இந்த ஆப்புக்கு டேட்டாஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, மெயின் இது காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்ட் அப்படின்ட்டு கொண்டு வந்ததே முக்கியமான ஒரு விஷயம் வந்து காம்போனன்ட்ஸ் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காம்போனன்ட்ஸுக்கு வரும் இந்த ஆப்.js-லேருந்து. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு நம்ம லாகின் பண்ணுறோம்ல, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது வெப்சைட் நம்ம எடுத்தோடனே லாகின் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்ம அந்தமாரி நம்ம ஒரு பேஜஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ஒரு காம்போனன்ட்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி லாகின், ப்ராடக்ட், ஃபூட்டர் இந்தமாரி காம்போனன்ட்ஸ் நம்ம இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸுக்கு வரும். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்லேருந்து ஆப்.js-க்கு போகும் அந்த டேட்டா, அப்புறம் index.js-க்கு போகும், அப்புறம் index.html போகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வியூவுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கோடுக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நான் வந்து என்னுடைய ரியாக்டை தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டெமோ அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்குது. நோட் மாடியூல்ஸில் வந்து நிறைய எக்கச்சக்கமான ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ அப்படி நமக்கு தெரியணும் அப்படின்னா கூட நம்ம ஃபியூச்சரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ் அப்படின்றது நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபில்டர் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, மேப் பண்ணுறது, ஃபைண்ட் இண்டெக்ஸு, இண்டெக்ஸ் ஆஃப், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த ஜாவாஸ்கிரிப்டோடைய மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ரியாக்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் இன்னும் ஒரு சில காரணங்களுக்காகவும் வந்து இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை வந்து நமக்கு ரியாக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ரியாக்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரியாக்ட்டுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவையோ அது எல்லாமே இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரியாக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா index.html. நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த க்ரோம் அடுத்தது நமக்கு எங்கே போகுதுன்னா index.html-க்கு தான் போகுது அப்படின்ட்டு. ஸோ இங்கிருந்து தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வெப்சைட்டுக்கோ இல்லை அப்ளிகேஷனுக்கோ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த index.html-குள்ளே தான் நமக்கு மெயின் ஒர்க்கே நடக்கும். ஓகேவா? அண்ட் தென் இதை சேவ் ஐகான் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே இந்த வந்து index.html இது மட்டும்தான் மெயின். ஓகேவா? அண்ட் தென் எஸ்ஆர்சி அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்.css இருக்குது, app.js இருக்குது, இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா app.js அண்ட் தென் index.js இது மட்டும்தான். ஸோ அதுக்கும் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா app.js இருக்குன்னா app.css இருக்குது. ஸோ இந்த app.css அப்படின்றது நம்ம ஸ்டைல் ஷீட் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு
அந்த app.js காம்பனன்ட்குள்ள என்னென்ன இருக்கோ அதை நம்ம வந்து ஸ்டைல் பண்றதுக்கு app.css அப்படின்ட்டு ஒரு நேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஸ்டைல், ஒரு காம்பனன்ட் வந்து ஸ்டைல் பண்றதோ சம்திங் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் அப்படின்றது சோர்ஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் நம்ம கிரியேட் பண்ற மொத்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா index.js அப்படின்ட்டு இதுதான் வந்து பேரண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ள index.html சொன்ன அங்கே தான் மெயின் டேட்டா சென்ட் போயிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து index.js அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ஃபைலுக்குள்ள தான் மொத்த ஒரு டேட்டா வந்து நமக்கு ஒன்று சேர்ற இடம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்குள்ளே இருந்தது, இதுக்கப்புறம் இருந்து தான் நம்ம பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. ஓகேவா? ஸோ index.js இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு ரூட்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? டாக்குமெண்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணியிருப்போம். document.getElementById கிளாஸ் நேம் அந்த மாதிரி சம்திங் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மெத்தட் தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா document.getElementById இங்கே வந்து ரூட் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஸோ இந்த ரூட் அப்படின்ற ஒரு ஐடியை வச்சு தான் நம்ம மொத்த பேஜ் நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் மெயின் சொன்னாலே index.html இதுதான் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த div இருக்கு. இந்த divக்குள்ள தான் நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ற index.jsல இருந்து app.jsல இருந்து நம்ம காம்போனன்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரே ஒரு வழியில தான் வரும். அதுதான் இந்த ரூட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஐடியை வச்சு தான் நம்ம வந்து மொத்த டேட்டாஸையும் நம்ம வந்து கொண்டு வந்து டிஸ்பிளே பண்றோம். ஓகேவா? இண்டெக்ஸ் ஓகே, இப்போ கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ண வந்து நமக்கு வந்து என்னடா இது இவ்வளவுதானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க புரியல அப்படின்ட்டு திரும்ப புரியலையா திரும்ப வந்து ஒன்ஸ் பாருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். அண்ட் தென் இந்த index.லேருந்து இந்த டேட்டாஸ் வந்து நம்ம app.jsக்கு இதுதான் வந்து நாம யூஸராக நமக்கு வந்து குரோம்ல டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா நம்ம ஆப்ல இருந்து தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இந்த ஆப்ல இருந்து தான் நாம ஒரு டெவலப்பரா நம்ம அந்த app.jsல இருந்து தான் நம்ம வந்து காம்பனண்டா பிரிச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம். npm ஸ்டார்ட் இதுதான் ஒவ்வொரு டைமும் நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போதும் நம்ம இந்த கோடை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஓகே, சம்திங் எரர் ஏன் வருது? ஓகே, என்ன எரர் வருதுன்னா நாம வந்து இந்த டெமோ அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள டெமோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்குள்ள தான் நம்ம வந்து எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ நம்ம இதோட டேரக்டரி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல இருந்து அதுக்குள்ள வந்து டெமோ அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. ஸோ இது வந்து கரண்ட் டேரக்டரியை எடுத்துக்காது. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம கரண்ட் டேரக்டரி எடுக்கணும் அப்படின்னா சிடி கொடுத்துட்டு டெமோ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து புரிஞ்சுக்கும். ஓ, நம்ம வந்து டெமோ அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இன்னொரு டெமோ இருக்கு, அதுதான் நம்ம உடனே ப்ராஜெக்ட், நம்ம அதை தான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்ட்டு அது தெரிஞ்சுக்கும். ஓகேவா? இப்போ npm ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, சூப்பருங்க, ரன் ஆகுது. மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இது ரன் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ பாருங்க, நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆன உடனே நமக்கு இதுதான் தெரியும். எடிட் இந்த ஹெடர் செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹெடர் செக்ஷன் மட்டும் தான் தெரியும். இதுல வந்து ஹெடர் செக்ஷன்ல என்ன இருக்கு பாருங்க, பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு. எடிட் src r.js அண்ட் சேவ் டு ரீலோட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து நம்ம ப்ரௌசர்ல நமக்கு இது டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இந்த இமேஜ் வந்து ஒன்று லோடிங் ஆகிட்டு இருக்கும், அது நம்ம வந்து பார்க்க முடியும் ஈஸியா. அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லோக்கலிஸ்ட் ரியாக்ட் அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு போர்ட் 3000 அப்படின்ற ஒரு லோக்கலிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, பில்ட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம பேஜ் வந்து லோட் ஆகும். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இங்க வந்து இந்த ரியாக்ட் அப்படின்ற லோக் வந்து லோடிங் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா
edit src slash r.js and save to reload அப்படின்ட்டு இருக்கு. என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணணும். எங்க போய் எடிட் பண்ணணும்னா இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள r.js அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அந்த ஃபைலை நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேஜ் வந்து ரீலோட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இருங்க. ஓகே ஓகே, வெல்கம் டு கோட்ஸ் பிரைன். இப்போ இதை ரன் பண்ணோம்னா இங்க பாருங்க, சூப்பருங்க, நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. எப்படின்னா இந்த இடத்துல நம்ம r.js அப்படின்ற ஒரு ஃபைல் இங்க இருக்கு இல்லையா, r.js அப்படின்ற ஒரு ஃபைல்ல நம்ம வந்து ஒரு h1 டேகை வச்சு நம்ம வெல்கம் டு கோட்ஸ் பிரைன் அப்படின்னு நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நமக்கு ப்ரௌசர்ல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அந்த இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம எஸ்ஆர்சி பார்த்தோம். எஸ்ஆர்சியில் வந்து இன்னும் நிறைய இந்த r.txt இருக்கு, லோகோ எஸ்சிசி, இது வந்து லோகோவோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வந்து package.json அப்படின்ட்டு எது முக்கியமோ அது மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுறது இந்த ஸ்கிரிப்டை வச்சு தான். ஸோ package.json அப்படின்றது நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ, நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அடிஷ்னலாக பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்ம இந்த package.json அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ள தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு என்ன டிபெண்டன்சிஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த டிபெண்டன்சிஸ் நமக்கு எல்லாமே வந்து ரியாக்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து ரியாக்ட் அப்படின்ற ஒரு வெர்ஷன் 18.2.0 இந்த மாதிரி வெர்ஷன் நமக்கு இருக்கு. ஸோ அந்த என்ன பேக்கேஜ் வந்துருக்குன்னா ரியாக்ட் டாம் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்துருக்கு. ஸோ நம்மளுடைய ரியாக்ட் வந்து ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறதுக்கு ரியாக்ட் ஸ்கிரிப்ட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம package.jsonல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நம்ம அதோட கோட்ஸ் எல்லாமே ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் மீனிங். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குன்றது. ஏன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை நெக்ஸ்ட் வீடியோல வர மாதிரி நான் வந்து மிஸ்டேக் வராமல் நான் வந்து வீடியோ போடுறேன். அண்ட் தென் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.